அனைவருக்கும் அன்பான வணக்கம். சால்ட் யூடியூப் சேனலிலே ஜென்சி தலைமுறை வளர்ச்சியா வீழ்ச்சியா என்ற ஒரு தொடரிலே இன்று 5வது வீடியோவுக்கு நாம் வந்திருக்கின்றோம். இன்று நாம் சிந்திக்கின்ற கருத்து என்னவென்றால், நிலையான உறவுகளா தற்காலிக இணைப்பா, அந்த உறவுகளை பற்றிய ஒரு சிந்தனை. இந்த ஜென்சி தலைமுறையினர் உறவுகள் பற்றிய பார்வையிலே அவர்களுடைய மனதிலும் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டு இருக்கிறது. குறிப்பாக காதல், திருமணம், நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப், மனித உறவுகள் இவற்றை புரிந்து கொள்ளுகின்ற முறையே இன்று மாறி இருக்கிறது. முன்பெல்லாம் இந்த உறவுகள் ஒரு நிலைத்த தன்மை உடையவையாக இருக்க வேண்டும் என்று சொல்வோம். அந்த உறவுகளிலே ஒரு பொறுப்புணர்வு, ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க வேண்டும் என்று சொல்வோம். அது ஒரு நட்பு என்றாலும் சரி, அல்லது திருமணம் என்றாலும் சரி, காதல் என்றாலும் சரி, ஒரு நீண்ட கால அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும் என்று சொல்வோம். இவற்றின் அடிப்படையில் தான் ஒரு காலத்திலே பார்க்கப்பட்டன. ஆனால் இன்று அப்படி பார்க்கப்படவில்லை. பிடித்திருக்கிறதா இல்லையா, உடனடி உணர்ச்சி, உடனடி அனுபவம், உடனடி இணைப்பு, உடனடி பிரிவு, இப்படிப்பட்ட ஒரு பார்வையிலே தான் இது இருக்கிறது. எனவேதான் இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது, நிலையான உறவா ஒரு தற்காலிக இணைப்பா என்ற ஒரு கேள்வி. ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே இந்த ஜென்சி தலைமுறையினர் மத்தியிலே உறவு என்பது ஒரு வாழ்க்கைக்கான ஒரு பொறுப்பு அல்ல, அது ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்று பார்க்கப்படுகிறது. இதற்கு ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், இந்த சில சமூக தொடர்பு ஊடகங்கள் செய்கின்ற தாக்கங்கள், ஏற்படுத்துகின்ற தாக்கங்கள், டேட்டிங் ஆப்ஸ் என்று இருக்கின்றன. இவற்றின் மூலமாக ஏற்படுகின்ற உறவுகள் இன்று அதிகமாக பேசப்படுகின்றன. இது மிக வேகமாக தொடங்குகின்றன. அதிலே அடிப்படை என்னவென்றால், எனக்கு இந்த உறவு பிடித்திருக்கிறதா இல்லையா, இவளோ இவனோ பிடித்திருக்கிறதா இல்லையா என்றால் உடனடியாக அந்த உறவு தொடரும். பிடிக்கவில்லை என்றால், என்னைக்கு பிடிக்கவில்லையோ அன்றைக்கு அந்த உறவு போகும். இந்த ஒரு பார்வையிலே அந்த உடனடி கிராட்டிபிகேஷன், உடனடி திருப்தி அடைகின்ற ஒரு மனநிலையிலே அந்த பொறுமை குறைகிறது, மற்றவர்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற மனநிலை குறைகிறது, அந்த உறவிலே ஏற்படுகின்ற பொறுப்பும் குறைந்து விடுகின்றது. ஆக கேள்வி என்னவென்றால், உறவு முக்கியமா, அனுபவம் முக்கியமா, உறவா அனுபவமா என்கின்ற ஒரு கேள்வியும் அதற்கு பின்னால் இருக்கிறது. இந்த ஜென்சி தலைமுறையினர் மத்தியிலே உறவு என்பது ஒரு கமிட்மெண்ட், ஒரு அர்ப்பணம் என்று பார்க்காமல் அதை ஒரு அனுபவமாக, எக்ஸ்பீரியன்ஸாக பார்க்கின்ற ஒரு அபாயம் ஏற்படுகின்றது. அதாவது எனக்கு இது எப்படி ஃபீல் ஆகிறது என்பதுதான் அடிப்படையாக இருக்கிறதே தவிர, இந்த உறவை எப்படி வளர்க்கலாம் என்ற கேள்வி எல்லாம் பின்னுக்கு தள்ளப்படுகின்றது. இதற்கு அடிப்படை காரணம் சமூக ஊடகங்கள் என்று நான் சொன்னேன். இந்த சமூக ஊடகங்களிலே இதை அதிகமாக பயன்படுத்தும் போது மனித மூளையிலே பிரதிபலன், ரிவார்ட் சிஸ்டம் என்கின்ற ஒன்று அது மிகவும் பாதிக்கப்படுகின்றது. குறிப்பாக என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் அறிஞர்கள், டோபமைன் என்ற மகிழ்ச்சி உருவாக்குகின்ற அந்த ரசாயனத்தின் செயல்பாடு வேகமாக தூண்டப்படுகின்றது. அப்ப இப்படி தூண்டப்படுவதால் நமக்கு சமூக ஊடகங்களிலே நோட்டிபிகேஷன், லைக்ஸ், காமெண்ட்ஸ், ஷேர், ஏதாவது ஒரு சின்ன வீடியோவை போட்டோம் என்றால் இதுக்கு கிடைக்கின்ற, இவற்றிலே நமக்கு கிடைக்கின்ற அந்த ஒரு மகிழ்ச்சி, ஒரு திருப்தி, உடனடி திருப்தி ஒன்று ஏற்படுகின்றது. அந்த உடனடி எக்ஸ்பீரியன்ஸ், உடனடி சாட்டிஸ்பாக்சன், இதை இமோஷனல் சாட்டிஸ்பாக்சனை நாடுகின்ற ஒரு பழக்கம் அதிகரிக்கின்றது. இது இப்படி அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு மெதுவாக வளர வேண்டிய அந்த உறவுகள் என்பது குறைகின்றன. பொறுமை நமக்கு தேவைப்படுகின்ற உறவுகள் அற்று போய் விடுகின்றன. தியாகம் செய்கின்ற உறவுகள் அற்று போய் விடுகின்றன. ஆக அந்த மெதுவாக வளருகின்ற அந்த மனநிலையை குறைத்துவிட்டு உடனடி திருப்தி, உடனடி மகிழ்ச்சி என்ற ஒரு நிலையிலே சென்று விடுகின்றது. இதற்கு பின்னால் இன்னொரு சிந்தனையும் கிடக்கிறது. அது என்னவென்றால், சமூக ஊடகங்களிலே நமக்கு காட்டப்படுகின்ற ஒரு பெர்ஃபெக்ட் லைஃப் கலாச்சாரம், ஒரு பெர்ஃபெக்ட் லைஃப் பண்பாடு. அதாவது சமூக ஊடகங்களை நாம் பார்த்து கொண்டே இருந்தோம் என்றால், ஒரு பெர்ஃபெக்ட் கப்பிள்ஸ் எப்படி இருக்கணும், தம்பதியர், அது காதலர்கள் என்றாலும் சரி, கணவன் மனைவி என்றாலும் சரி, ஒரு பெர்ஃபெக்ட், அவங்க எப்படி இருப்பார்கள், அவர்களுடைய அழகு, பொருத்தம், அதெல்லாம் பெர்ஃபெக்டா தான் வைப்பாங்க.
அப்படிப்பட்ட ஆட்களை தான் அந்த நிகழ்ச்சிகளிலே அவர்கள் தேர்ந்தெடுக்கிறார்கள். அதே போல பெர்ஃபெக்ட் பாடி, ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும், ஒரு பெண் எப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு பெர்ஃபெக்ட் ஆளைத்தான் அந்த தொடரிலோ அல்லது அந்த காட்சியில அவங்க தேர்ந்தெடுக்கின்றார்கள். எனவே இதையே பார்த்து பார்த்து ஒரு ஆண் எப்படி இருக்க வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும், ஒரு பெண் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று முடிவு கட்டுகின்ற ஒரு மனநிலை வருகிறது. அதே போல ஒரு பெர்ஃபெக்ட் லைஃப் ஸ்டைல், அதாவது நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும், அந்த ஊடகங்களிலே நமக்கு காட்டப்படுகின்ற வாழ்க்கை முறை, அழகான பெரிய வீடு, சோஃபா செட் எல்லாமே இருக்குது, வசதிகள், சாப்பாடு, அது இது காரு, எல்லாம் வசதியான ஒரு வாழ்க்கை முறையை அந்த சமூக ஊடகங்கள் நமக்கு தருகின்றன. அப்ப இதுதான் ஐடியல். தனக்கும் இப்படிப்பட்ட ஒரு ஆண் வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு பெண் வேண்டும், இப்படிப்பட்ட உறவு வேண்டும், இப்படிப்பட்ட வீடு வேண்டும், இப்படிப்பட்ட வாழ்க்கை வேண்டும், அதே போல இப்படிப்பட்ட ஒரு காதல் வேண்டும், காதலும் எப்படி பெர்ஃபெக்ட் காதல் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் காட்டி தருகிறார்கள். எனவே இந்த ஊடகங்கள் நமக்கு கற்பிக்கின்ற அந்த பெர்ஃபெக்ட் லைஃப் கலாச்சாரம் அதிகமாக பாதிக்கின்றது என்று சொல்லுகிறார். எனவே அந்த உண்மையான வாழ்க்கையை அவங்களுக்கு கசந்து விடுகிறது, அது போதாததாக மாறிவிடுகின்றது. தங்களுடைய வாழ்க்கையை மற்றவர்களுடைய அந்த எடிட்டட் ஆன்லைன் லைஃப் இருக்கிறதே, அதெல்லாம் எடிட் பண்ண விஷயங்கள், இதை போன்று இருக்க வேண்டும், இதுதான் லைஃப், இதுதான் வாழ்க்கை என்று அவர்கள் ஒப்பிட்டு பார்க்க தொடங்கி விடுகின்றார்கள். இதன் விளைவாக பல உளநல பாதிப்புகள் ஏற்படுகின்றன என்று அறிஞர்கள் சொல்லுகின்றார்கள். அதாவது தன்னம்பிக்கை குறைகள், அதாவது பெர்ஃபெக்ட் லைஃப் என்பதே முன்வைத்து அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப நான் அப்படி இல்லையே, என்னுடைய உடல் அப்படி இல்லையே, எனக்கு கிடைத்திருக்கின்ற வாழ்க்கை அப்படி இல்லையே என்று நினைக்கும் போது அவர்களுக்கு தன்னம்பிக்கை குறைகின்றது. இந்த ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு மனநிலை அதிகரிக்கிறது. எல்லாவற்றையும் அந்த சோசியல் மீடியா எதை காட்டுகின்றதோ அதோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற ஒரு மனநிலை ஏற்படுகின்றது. அதை போன்று எல்லாவற்றிலும் ஒரு உணர்ச்சி வயப்படுகின்ற தன்மையும் அதனோடு சேர்ந்து வந்து விடுகின்றது. நிதானமாக பொறுமையாக பார்க்கின்ற ஒரு மனநிலை குறைந்து விடுகின்றது. எனவே சில ஆய்வுகள் சொல்லுவது போல இந்த சமூக ஊடகங்களை பார்ப்பது அதிகரிக்கும் போது ஒரு பதட்டம், ஆங்ஸைட்டி ஏற்படுகின்றது, லோன்லினஸ், தனிமை ஏற்படுகின்றது, உணர்ச்சி வயப்படுதல் அதிகமாகின்றது என்று கூறுகின்றார்கள். இதனால் உறவுகளுடைய தரம் பாதிக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக ஒரு இளைஞர் தனது உறவை அந்த சோசியல் மீடியா அப்ரூவல் மூலம் மதிப்பிட ஆரம்பிக்கின்றார். அதாவது தன்னுடைய உறவை பற்றியும் அவர் அது எப்படி இருக்கிறது, நல்ல உறவா, அது மற்றவர்கள் எப்படி பார்க்கின்றார்கள் என்று, எவ்வளவு லைக்ஸ் வருகின்றது, எவ்வளவு கமெண்ட்ஸ் வருகின்றது, அந்த ரிலேஷன்ஷிப் அது விசிபிளாக எல்லாருக்கும் தெரிகின்றதா, எல்லாரும் எப்படி பாராட்டுகின்றார்களா என்ற அடிப்படையிலே தன்னுடைய உறவையும் அவர் பார்க்க தொடங்குகின்றார். இதனால் உண்மையான உறவின் தரம் என்பது பின்னுக்கு தள்ளப்படுகின்றது. அப்ப நீங்கள் அதை பார்த்தீர்கள் என்றால், ஒரு ஆன்லைன் கனெக்ஷன், ஆன்லைன் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற அந்த உறவுகள், அதே சமயத்தில் யதார்த்தமாக உண்மையாக நமக்கு கிடைக்கின்ற உறவுகள் என்கின்ற ஒரு முரண்பாடு ஒன்று ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த தொடர்புகள் அதிகமாகி கொண்டிருக்கின்றன, அது உண்மைதான். ஆனால் ஒரு ஆழமான நிலையான தொடர்பு, உறவு என்பது குறைந்து கொண்டே இருக்கின்றது. நான் என்னுடைய உறவை எதிரிலே காட்டுகின்றேன் என்றால், என்னுடைய ஸ்டேட்டஸ், நான் போடுகின்ற ஸ்டோரி, அல்லது என்னென்ன போஸ்ட் நான் போடுகின்றேனோ, ஃபேஸ்புக்லயோ இன்ஸ்டாகிராம்லயோ என்னென்ன போஸ்டுகள் போடுகிறேனோ, இதை வைத்துக் கொண்டுதான் என்னுடைய உறவு, என்னுடைய தொடர்புகள் இருக்கின்றன. இதை எத்தனை பேர் பார்க்கின்றார்கள், எத்தனை நண்பர்கள் இருக்கின்றார்கள், இதுதான் என்னுடைய உறவாக இருக்கின்றது. எனவே தொடர்பு இருக்கின்றது, ஆனால் தொடர்பின் ஆழம் இல்லை, ஆழம் குறைகின்றது. இதில் இன்னொரு பிரச்சனையும் இருக்கின்றது. அதாவது நம்முடைய, நான் ஏற்கனவே சொன்னது போல, ஒரு பெர்ஃபெக்ட் லைஃப் மாடலை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனவே உடலியல், நம்முடைய உடலை நாம் பார்க்கின்ற விதமும் மாறிக்கொண்டே இருக்கின்றது. ஒரு மனிதரை ஒரு முழுமையான மனிதராக நாம் பார்க்காமல் அந்த வெளிப்புற கவர்ச்சி மற்றும் அந்த உடலியல் கூறுகளை வைத்துக் கொண்டே நாம் பார்க்கிறோம். அட்ராக்டிவா இருக்குதா, கலர் எப்படி இருக்குது, முடி எப்படி இருக்குது, உடல் அமைப்பு எப்படி இருக்குது, இவற்றை தான் பார்க்கின்றோமே தவிர ஒரு முழுமையான நபராக நாம் அடுத்தவர்களை பார்க்க தவறிவிடுகின்றோம். இது ஒரு பெரிய பாதிப்பு. இதனால் பல திருமணங்கள் கூட பாதிக்கப்படுகின்றன.
அதாவது அவர்கள் சமூக ஊடகங்களிலே பார்க்கின்ற பெர்ஃபெக்ட் மேன், பெர்ஃபெக்ட் கேர்ள், இந்த ஐடியலுக்குள் இந்த பெண் வருகிறாளா, இந்த ஆண் வருகிறாரா என்று பார்க்கிறார். அப்படி இல்லை என்றால் எனக்கு அது வேண்டாம். இதனால் அதிகமாக பல பெண்களுக்கு நாம் பார்த்தது போன்ற அழகில்லை, கலர் இல்லை, முடி இல்லை, உயரம் இல்லை என்றெல்லாம், அல்லது உடல் பருமனாக இருக்கிறது, ஒல்லியாக இருக்கிறார் என்றெல்லாம் வைத்துக்கொண்டு பல திருமணங்கள் தடையாகின்றன. இதற்கும் காரணம் இந்த சமூக ஊடகங்கள் என்பதை நாம் சொல்லலாம். ஆக டெக்னாலஜி என்பது தவறல்ல, சோசியல் மீடியா தவறல்ல, டேட்டிங் ஆப்ஸ் மட்டுமே தவறல்ல. ஆனால் இந்த மனித உறவுகள் எல்லாம் நாம் ஒரு உடனடி திருப்தியிலும் உடனடி கிராட்டிபிகேஷன் என்று சொல்லுகின்றோமே, இதன் அடிப்படையிலுமே உறவுகளை பார்க்கக்கூடாது. வெறும் ஒரு உடனடி அனுபவமாக பார்க்காமல் இவை ஆழமான மனித உறவுகள் அடிப்படையில் இருக்க வேண்டும். இதற்கு நாம் உறவுகளை வளர்ப்பதற்கு நேரம் எடுக்க வேண்டும். அதற்கு பொறுமை தேவைப்படுகின்றது, புரிதல் தேவைப்படுகின்றது, தியாகம் தேவைப்படுகின்றது என்பதை தான் நாம் இதிலே சொல்ல விரும்புகின்றோம். ஆக இன்றைய ஜென்சி தலைமுறையினருடைய மனநிலை எப்படி இருக்கின்றது என்றால், உடனடியாக நமக்கு கிடைக்கின்ற ஒரு மகிழ்ச்சி, சந்தோஷம் அந்த உறவுகளிலோ அந்த நட்புகளிலோ இதெல்லாம் ஆன்லைன்ல. ஆனால் அன்றாட வாழ்க்கையிலே உண்மையான உறவுகள் அது வளர்க்க வேண்டியவை. அந்த உறவுகளிலே கிடைக்கக்கூடிய ஒரு ஆழமான அனுபவத்திற்கு நாம் செல்வதில்லை. ஆக இது ஒரு வளர்ச்சியா, இது ஒரு வீழ்ச்சியா என்று நாம் சிந்தித்து பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.